ஹாய்ங்க. நாம் இன்னைக்கு ஃபியானா விப்பிங் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இத நான் இப்ப தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளிய வச்சிருக்கேன். ஒரு வேளை நீங்க யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் கூலிங்கில ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கும். உள்ள ஐஸ் கட்டி பதத்தில தான் இருக்கும். எடுத்து வெளிய ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சீங்கன்னா மட்டும் தான் அது லிக்விடா மாறும். ஒரு வேளை அர்ஜென்ட்டா இருக்கு, அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வராது. ஏன்னா கட்டி கட்டியா வரும். ஒரு வேளை ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளிய வச்சுருங்க. கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியன்னா நார்மல் டெம்பரேச்சர். ஃப்ரிட்ஜில வைக்காம வெளிய வச்சுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீம் சீக்கிரம் விப் ஆயிரும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் 220 போட்டிருக்காங்க. இதே நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது நான் 175 ருபீஸ்க்கு வாங்குகிறேன். க்ரீமும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வருது. ஒரு வேளை உங்கள் ஏரியாவில் இந்த ஃபியோனா விப்பிங் க்ரீம் கிடைக்கிது, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நான் என்னென்ன கேக் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஃபோட்டோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.